இடையே நம்முடன் இணைப்பில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுகவில் இருந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநரின் இந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய தகவல்களிடம். ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார். இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை தூக்கி காலில் போட்டு மிதித்திருக்கிறார். அவர் செய்யக்கூடாத அரசியலை ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மொழி உணர்வையும் தன் காலிலே போட்டு மிதிக்கிறார். இவ்வளவையும் செய்துவிட்டு இன்னும் தமிழ்நாட்டில் அவர் இருக்கலாம் என்று கனவு காணுவது என்பதுதான் ஒன்றிய அரசினுடைய பாசிசத்தினுடைய ஒரு நீட்சி என்று நாங்கள் கருதுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் வருகிற போதோ ஆளுநர் உள்ளே இருக்கிற போதோ அவருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் கொடுக்கப்பட்டது. எங்கள் தமிழ் மரபில் எங்களுக்கு முதல் தாயானாலும் முதன்மை தாயானாலும் எங்கள் தமிழ் தாய் தான். எங்கள் தமிழ் தாய்க்கு பிறகுதான் நாங்கள் எந்த தாயையும் யோசிக்க முடியுமே தவிர தமிழ் தாயை விட உயர்ந்ததாக ஒரு தாயை சொல்லுவதற்கு யாருக்கேனும் இங்கு துணிச்சல் வருமே ஆனால் அவர்களை நாங்கள் துச்சமாக மதிப்பதுதான் எங்களுடைய பண்பாடு. அதைத்தான் தமிழினத்தின் உணர்வாக, தமிழக மக்களின் உணர்வாக, ஏன் உலகமெங்கும் வாழுகிற கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தன் உணர்வை அன்றைக்கு வெளிக்காட்டினார். எந்த இடத்தில் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறவும் இல்லை, எந்த இடத்திலும் ஆளுநருக்கு அவமரியாதை செய்யவும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2019 ஜனவரி 19 அன்று இதே நமது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகிற விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அன்றைக்கு இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார்கள். அன்றைய முதலமைச்சர் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த விழாவிலே தேசிய கீதமும் பாடவில்லை, தமிழ்தாய் வாழ்த்தும் பாடவில்லை என்பதை வேம்பு என்கிற ஒரு சகோதரி மதுரையில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இது தவறு என்று. ஆனால் அந்த நீதிமன்றம் சொன்னது அரசியலமைப்பு சட்டத்திலோ அல்லது எந்த இடத்திலும் கண்டிப்பாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று இல்லை. பாடப்படும் பொழுது அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. எனவே உங்கள் மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று இதே உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இதுவும் ஆளுநருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மறைமுகமாக இங்கே அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் செய்ய நினைத்தார். இப்பொழுது நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்படி அவர் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் தயவு செய்து ஆளுநர் என்கிற பதவியில் இருந்து பதவியை விலகிவிட்டு அவர் களத்திற்கு வரலாம். சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. தமிழக மக்களும் தயாராக இருக்கிறார்கள். இணைப்பில் உங்கள் பார்வையை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.